கும்பராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசி அந்த வீட்டிற்கு ஆட்சி அமைப்பை பெறார். அவரே 10ஆம் இடங்கிற ஜீவன தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். அப்ப அந்த கும்பராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அதீதமான அந்த பொறுமை. கும்பராசிக்காரர்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த கணக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னு சொன்னா அவ்வளவு யோசனை, அந்த யோசனைக்குள்ள 1008 அர்த்தங்களை ஒளித்து வைத்துக் கொண்டு யோசிப்பது. கும்பம் எப்படி கோபுரத்தின் மேல் ஒரு கலசமாக ஜொலிக்குது, அதுபோல உங்கள் வாழ்க்கையை ஒரு கோபுர கலசமாக கும்பம் மாற்றி காட்டுகிறது. ஒரு அற்புதமான ஒரு வாழ்வினுடைய உச்சத்திற்கு உங்களை எடுத்து செல்வார்கள். அவர்களை நீங்க புரிஞ்சுக்காம, அவங்களுக்கான இடைவெளியை கொடுக்காம, அவங்கள நீங்க மனதளவுல தொடர்ச்சியா தேள் மாறி கொட்ட இவர்களுக்கு ஒவ்வொரு திசைகளை கடந்து வரும்போது, உதாரணமா கும்ப சதயத்துல பிறகுறாங்க ராகு குரு சனி புதன், இப்படி திசைகளை கடந்து வராங்க பாருங்க. அதுக்குள்ள இந்த சந்திர பகவான் எங்கேயாவது ரொம்ப பாதகமா அமர்ந்து உட்கார்ந்து அந்த புத்தியை நடத்தும் காலங்கள் தான் அதீத பெயினை கும்பராசிக்காரர்கள் அந்த நேரத்துல மனசு உடைஞ்சிரும். அந்த என்னதான் இவர்கள் ஒருத்தரை காயப்படுத்தாம வெளியில வரணும்னு நினைச்சு மனசு சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்படுத்திய காயம் கும்பத்தை கலங்கடிச்சிடும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மன அழுத்தம் சீரீஸ் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த உறவை எந்த சூழ்நிலையில பிரிகிறாங்க, அந்த பிரிவுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். கும்பராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த உறவை இவங்க பிரிகிறாங்க சார்? ரைட். அதாவது கும்பராசிக்காரர்கள் ஒரு உறவை பிரிகிறது இல்லை, கும்பராசிக்காரர்களை உறவுக்காரர்கள் பிரிகிறார்கள். அப்படின்னு கும்பராசி கொடுமைப்படுதுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அது கிடையாது. கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு சுதந்திரமான சிந்தனை, தீர்க்கமான ஆலோசனை, எதையுமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது. அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னராக இருந்தால் கூட, அவங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் கூட அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுப்பாங்க. அதை யோசனை பண்ணிக்கோங்க, பொறுமையாக முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பம் எப்பயுமே அது கோபுர கலசம்தான். அதுக்கு ஒரு மரியாதையை விரும்பக்கூடிய ஒரு ராசி, கௌரவத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசி. அதனால் எந்த உறவாக இருந்தாலும் கும்பத்திற்கு கசக்க தெரியாது. எந்த உறவிட்டையும் போய் அவங்கள்ட்ட உரிமையாக கும்பராசிக்காரர்கள் எனக்கு இதை செய் அப்படின்னு கேட்க தெரியாது. கும்பம் அவர்களுக்கான இடைவெளியை நிச்சயமாக கொடுப்பார்கள். அதே போல் தன்னுடைய சுதந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கும்பராசிக்காரர்கள் நினைப்பாங்க. கும்பராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசி அந்த வீட்டிற்கு ஆட்சி அமைப்பை பெறார். அவரே 10ஆம் இடங்கிற ஜீவன தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். அப்போ அந்த கும்பராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அதீதமான அந்த பொறுமை, அதுக்கப்புறம் நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இன்னொருத்தரை பாதிச்சிடக்கூடாது. உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வார்த்தையை விட்டுட்டா, அந்த வார்த்தையை சொல்லிட்டா அள்ள முடியாது, அது இன்னொருத்தருக்கு வழியை கொடுக்கும் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே தானே கும்பம் எதிர்பார்க்கும். உனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன், இடைவெளி கொடுக்குறேன், உன்னை நான் மதிக்கிறேன், எனக்கு நஷ்டமே வந்தாலும் அதற்கான கால அவகாசம் கொடுக்குறேன். இவ்வளவு பண்ணுற எனக்கு நான் பேசுறதுல, நான் யோசிக்கிறதுல, நான் திட்டமிடுறதுல, என்னுடைய சுதந்திரத்தில் எனக்கான இடைவெளி இருக்க வேண்டும் என்று கும்பராசிக்காரர்கள் நினைப்பார்கள். அந்த இடைவெளியை ஒருத்தர் பாதிப்படைய செய்யும்போது தான் கும்பராசிக்காரர்கள் பிரிவை பற்றியே யோசிக்கிறார்கள். இவர்கள் பிரிந்தவர்களை விட இவர்களை காயப்படுத்தி பிரிந்தவர்கள் அதிகம். இவ்வளோ பொறுத்து போற கும்பராசி குடும்பத்துக்குள்ள இந்த ஸ்பேஸை கொடுக்குமா சார்? நிச்சயமா. ஏன் கொடுக்க மாட்டாங்க? சொந்த வீட்டை கூட உள்ள வரும்போது உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வருவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் ஒருவருடைய உணர்ச்சிகள், ஒருவருடைய உணர்வுகள், அதை எப்பயுமே மதிக்கிறவங்க தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தன்னிலும் வயது சின்னவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஒரு மரியாதை, எப்பயுமே விட்டு கொடுத்து போகிறது, அந்த குணம் கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். இந்த புரிதல் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒன்றுங்க, கும்பராசிக்காரர்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினச்சி கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த கணக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு யோசனை, அந்த யோசனைக்குள்ள 1008 அர்த்தங்களை ஒளித்து வைத்து கொண்டு யோசிப்பது. அப்போ அந்த யோசனைவாதிகள் ஒரு குடும்பத்தில் யோசனை சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க. சும்மா எல்லா இடத்துலையும் கும்பராசிக்காரர்கள் மூக்கு கொடுத்து இது அது அப்படிலாம் சொல்கிறது கிடையாது.
நீ கேட்டியா, பிரச்சனையில சிக்கியிருக்கியா, ஏதோ ஒரு பாதிப்பு வருதா, பெத்த பிள்ளையா இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அட்வைஸ் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா எப்படியோ போனா கெட்டு போட்டுன்னு நினைப்பு இல்லை. ரைட், அவன் விரும்பல, ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர்களுக்கான இடைவெளியை கூட குடும்பத்தில் கும்பராசிக்கு அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண தெரியாது. கும்பராசிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தெரியாது. நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஆர்டர் போட தெரியாது. சரி, அவங்க திருந்துவாங்க அல்லது அவங்க திருத்தப்படுவாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அல்லது நம்மகிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியான ஒரு எண்ணம் எப்பொழுதுமே கும்பத்திட்ட இருக்கும். அதனால தான் இதற்கு பேர் கும்பம் கலசம்னு சொல்றோம். பொறுமைசாலியான கும்பராசிக்கு காதல் கை கூடுமா சார்? காதல்னால பிரிவு வரும்? நிச்சயமா. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு காதல்லையும் சில பெயின் பிரிவுகள் வரும். ஆனால் இவர்களுக்கு ராசிக்கு 4 சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் காதல் கிரகமா எல்லாருக்குமே வர்றாரு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியாகவும் அதே சுக்கிரன் இவர்களுக்கு வர்றாரு. காதலில் நிறைய பாக்கியவான்கள் கும்பராசிக்காரர்கள். அவர்கள் காதலிக்கப்படக்கூடிய அந்த நபர் புத்திசாலியாக இருக்கணும், பொறுமைசாலியாக இருக்கணும், நிதானமான ஆளாக இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். காதலில் ரொமான்ஸை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா அது கும்பராசி. காதலில் பிரிவு வருவதற்கு முன்னாடி அந்த பிரிவு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கான கால அவகாசத்தை கொடுத்து பொறுமையோடு இருந்து அதை மீண்டும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் கும்பராசிக்கு எப்பயுமே உண்டு. கும்பராசிக்காரர்கள் ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முழு மனசு, எல்லாரும் முழு மனசை கொடுத்து தான் நேசிக்க முடியும். அரை மனசை பாதியில் கொடுத்துட்டு பாதியிலேயே நேசிக்க முடியும். ஆனால் கும்பராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துலையுமே ஒரு 5% கூட நம்மளுடைய பேச்சு செயல் அவர்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற உணர்வு காதலில் கூட அவர்கள் வெளிப்படுத்தத்தான் செய்வாங்க. காதல்னா உரிமை எடுத்து திட்டலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கணவன் மனைவினா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே அளவுகோல் பார்ப்பாங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு ரகசியமான பிரச்சனைகளில் சிக்கியே இருந்தாலும் கூட அது கும்பத்திற்கு தெரிய வந்தாலும் கூட பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. சில பேர் சொல்கிறாங்க கும்பராசிக்காரர்கள் அப்படிலாம் இல்லை, சில அமைப்புகள்லாம் மாறுதே அப்படின்னு. அங்கே தான் லக்னத்தை பொறுத்து சில குணங்களும் லக்னாதிபதியை பொறுத்து சில குணங்களும் மாறுபடுதே தவிர கும்பராசிக்காரர்கள் காதலிலும் கண்ணியத்தை கடைபிடிப்பார்கள். காதலித்தவர்கள் மேல் மிக அன்போடு ஸ்பரிசத்தோடு பழகுவார்கள், மரியாதையுடன் பழகுவார்கள். கும்பராசி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க. அப்போ இவங்கள ஒருத்தவங்க பிரிகிறாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? அப்படிப்பட்ட பிரிவை இந்த கும்பராசி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறதே கும்பம் எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? ஓவர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கும்பத்துக்கு பிடிக்காது. எதற்கு எடுத்தாலுமே ஒரு சட்டத்திட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் எமோஷ்னலாக ஒரு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, குறைத்து மதிப்பிடுவது. ஏன்னா கும்பம்ங்கிறதே ஒரு மரியாதை தானே. கும்பத்தை குறைச்சி மதிச்சா கும்பத்துக்கு பிடிக்காது, எந்த ராசிக்கும் பிடிக்காது. கும்பராசிக்காரர்கள் சுய கௌரவம் அதிகமாக பார்ப்பாங்க. தன்னுடைய கௌரவம் தான் முதல். ஏன்னா காதலில் கூட அந்த இடத்துல அவங்க அன்பு ஸ்பரிசம் அதெல்லாம் தாண்டி மரியாதை, ஒரு பாசம், அது எப்பயுமே கும்பம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இதை சொல்லி சொல்லி பார்த்து அதை சகித்து ஒரு கட்டத்தில் முடியலை, இவங்க நம்மளை ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளுடைய எல்லா எமோஷனல் உணர்ச்சிகளையும் இவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, நம்மளை கோபத்தை தூண்டுறாங்க. இவ்வளவு பொறுமையாக இவ்வளோ விட்டு கொடுத்தா தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு நாள் பொறுமையாக போகிற ஒரு ஆட்கள் என்னைக்கு இருந்தாலும் பொங்கி எழுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா கும்பம் ஒரு காற்று தத்துவ ராசி. அதை நீங்கள் கரெக்டாக சுவாசமாக பயன்படுத்தினீங்கன்னா உயிர் உண்டு. அதே காற்றை ஓவராக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நாள் அந்த காற்று நின்று போச்சுன்னா உங்கள் உயிரே இருக்காது. அதுபோல தான் கும்பராசிக்காரர்கள் அவர்களை முறையாக பயன்படுத்தும் போது, அவங்கள்ட்ட அனுமதியோடு பேசும்போது, அவங்களுக்கான இடைவெளியை கொடுக்கும்போது மட்டும்தான் கும்பம் பொறுத்து போகும். கும்பத்தை பிடிச்சு வச்சு வாழணும்னு நினைக்கக்கூடாது, புரிஞ்சு வச்சு வாழணும்னு நினைக்கணும். நீங்கள் பிடிச்சு வச்சு வாழ கும்பம் உங்களை விட்டு பிடிக்காமல் போயிட்டே இருக்கும். நீங்கள் கும்பம் எப்படி கோபுரத்தின் மேல் ஒரு கலசமாக ஜொலிக்குதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையை ஒரு கோபுர கலசமாக கும்பம் மாற்றி காட்டுவார்கள். ஒரு அற்புதமான ஒரு வாழ்வினுடைய உச்சத்திற்கு உங்களை எடுத்து செல்வார்கள். அவர்களை நீங்கள் புரிஞ்சுக்காமல், அவங்களுக்கான இடைவெளியை கொடுக்காம, அவங்கள நீங்கள் மனதளவில் தொடர்ச்சியாக தேள் மாதிரி கொட்ட கும்பம் எதுவுமே பண்ணாது. பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிளாக் பண்ணாது. எமோஷ்னலாக கட் பண்ணிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சிக்கும். கும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்கும். அதுலேருந்து வெளியில் வருவதற்கு அவங்க நிறைய யுத்திகளை கையாளுவாங்க. பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஆர்வத்தை கும்பராசிக்காரர்கள் குறைத்து கொள்வார்கள். உனக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம், உனக்கு கொடுக்கக்கூடிய காதல், உன்னோடு வாழக்கூடிய வாழ்க்கை, உனக்காக நான் காத்திருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த ஜீவனுடைய துடிப்புங்கிறது உனக்கு என்றைக்குமே புரியாது அப்படின்னு கும்பத்திற்கு புரிய வரும்போது மட்டும்தான்
கும்பம் அப்போ கூட பிளாக் பண்ணாமல் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிடும். அங்கேயே கும்பம் மனதளவில் உடைந்து விடும். கும்பம் வந்து ஒரு உறவை பிரியும் போது அந்த உறவை வந்து பிளாக் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே கம்மி பண்ணிப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி அந்த வழியிலிருந்து வெளியில வர்றதுக்கு எந்த கிரகம் வந்து துணை நிற்குது சார்? விஷயம் அதாவது கும்பராசிக்கு ராசியாதிபதி சனி பகவான் எப்படி ஒரு ராசிநாதனா பலமாக இவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் இவர்கள் ஒரு லக்னத்தில் பிறப்பெடுத்திருப்பாங்க. அந்த லக்னாதிபதி ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் பூரட்டாதி சதயம் இப்படி ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்குள்ள தான் பிறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திர நாதன் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒரு உறவுல இருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கும்பத்திற்கு அந்த தசாபுத்தின்னு சொல்கிறோம் பாருங்கள், இவர்களுக்கு ஒவ்வொரு திசைகளை கடந்து வரும்போது, உதாரணமாக கும்ப சதயத்தில் பிறகுறாங்க ராகு குரு சனி புதன் இப்படி திசைகளை கடந்து வராங்க பாருங்கள், அதுக்குள்ளே இந்த சந்திர பகவான் எங்கேயாவது ரொம்ப பாதகமாக அமர்ந்து உட்கார்ந்து அந்த புத்தியை நடத்தும் காலங்கள் தான் அதீத பெயினை வந்து கும்பராசிக்காரர்கள் அந்த நேரத்தில் மனசு உடைஞ்சிரும். அந்த என்னதான் இவர்கள் வந்து ஒருத்தரை வந்து காயப்படுத்தாமல் வெளியில் வரணும்னு நினச்சி மனசு சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்படுத்திய காயம் கும்பத்தை கலங்கடிச்சிடும். அதில் இருந்து ஏன்னா இவங்க தான் பிளாக் பண்ணி அவங்கள கோபத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஒருத்தர உறவை வந்து இவங்க வெளியில் தூர போடுறது கிடையாது. அந்த கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிறது, யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறது, தான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்னடா சரியா இல்லையா, நம்ம அவங்களுக்கான நேரம் கொடுக்கலையா, நம்ம அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலையா, அவங்களுக்காக நம்ம மெனக்கிடலையா, அவங்களுக்காக காத்திருக்கலையா, அவங்களுக்காக உழைக்கலையா, அவங்களுக்காக நல்லா இருக்கணும்னு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோமே, நம்ம வேலையை விட்டுட்டு போய் செஞ்சோமே, அல்லது நம்ம உறவாக நினச்சோமே, நம்ம குடும்பமாக நினச்சோமே, நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினச்சோமே அப்படின்னு வெளியாட்கள் காயம் கூட எப்படி மறந்துடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆள்கள் கும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கும்பத்திற்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனிக்கு செவ்வாய் பகை கிரகமாக வர்றாரு இல்லையா? செவ்வாய் இரத்த சம்பந்தம். என்னடா அது, நான் பார்த்து வளர்த்த பிள்ளை, நான் பார்த்து தூக்குன தம்பி, நான் அண்ணன் பின்னாடியே அவர் கையை பிடிச்சே வளர்ந்த காலங்கள் இத்தனை இருந்தும் கூட ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு உறவு, எங்கேயோ இருந்து வந்த ஒரு உறவு இத்தனை வருஷ பந்தத்தை கலைச்சிட முடியுமா, இப்படி செதச்சிட முடியுமா? அந்த கவலை தான் கும்பத்தை வாட்டும். இவர்களுடைய பிரிவு என்பது இவர்கள் உட்கார்ந்து பேசினா சரியாகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை கூட வேறொரு உறவு வந்து இந்த நட்பு பாசம் குடும்ப சூழலை சிதைக்கும் போது தான் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கவலை வரும். அந்த பிரிவிலிருந்து வெளியில் வருவதற்கு ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் போய் இதுக்காக இயங்குவானே, காத்திருப்பானே, நமக்கு வேலை இருக்குது, நமக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் அந்த சந்திரனுடைய அந்த அமைப்பை பொறுத்து இவங்களுக்கு மனம் இங்கிட்டா அங்கிட்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கிடையில் ஒரு தசா புத்திங்கிறது ஒன்னோட நிற்பதில்லை இல்லை, அடுத்த தசைகள் அடுத்த புத்திகள் அப்படின்னு கிராஸ் பண்ணி வரும்போது இந்த வழியிலிருந்து வெளியில் வருவதற்கு கிரகங்கள் வழிவிட்டால் மட்டுமே கும்பம் தன்னுடைய வழியை தாங்கி வெளியில் வரும். கும்பராசிக்காரர்கள் என்னதான் இவங்களை தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு உறவோட பிரிவுல இருந்து அந்த வழியிலிருந்து வெளியில வந்தாலும் கூட வலி தானே சார். இந்த வலிக்கு ஆறுதலா இவங்க வாழ்க்கையில வேற யாராவது நபரை இவங்க சந்திப்பாங்களா? நிச்சயமா. அதாவதுங்க வலி அப்படின்னு சொன்னா ஒரு பெயின் வெளியில அடிபட்டிருக்கு, காயம்பட்டிருக்கு, ஒரு அயோடெக்ஸை போட்டு சரி பண்ணிக்கலாம், ஆத்திக்கலாம். உள்காயமாச்சே, உள்ள இருக்க வழியாச்சு, எந்த மருந்து வந்து சரி பண்ணும், எந்த ஆயில்மெண்ட் சரி பண்ணும், எது சரியாக்கும்? ஒரு உறவு தானே சரியாக்கும். ஒரு உறவினுடைய பிரிவை ஒரு மருந்து சரியாக்காது. ஒரு உறவினுடைய பிரிவை ஒரு உறவு தான் சரியாக்கும். இப்படி கும்பராசிக்காரர்கள் அந்த சாய்ந்த தோள்கள், வளர்ந்த அந்த வளர்ப்பு, பாசம், அன்பு, நேசம், கடந்து வந்த பாதை, பட்ட காயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்றது. அந்த வாழ்க்கையில் ஒரு பிரிவு வந்தது, அப்படியே வாழ்ந்துட முடியுமா, இருக்கிற நாட்கள் அப்படியே கழிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கடவுள்கிட்ட வைக்கும்போது அந்த இயற்கை இவர்களுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கும்பத்திற்கு 5 பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவானா வர்றதுனால அந்த புதன்னா இரட்டைத்தன்மையை கொடுக்குறது. ஒரு வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு வாழ்க்கை அதை விட அற்புதமாக அமையும். ஒரு பிரிவு ஏற்பட்டது, ஒரு உறவு அதை விட அற்புதமாக அமையும். கும்பராசிக்காரர்கள் எதை இழந்தார்களோ, எதை பிரிந்தார்களோ, எந்த துக்கத்திற்கு ஆட்பட்டார்களோ அதை விட 2 மடங்கு புதன் பகவான் இவர்களுக்கு ஒரு உறவை நிச்சயமாக கொடுப்பார். அது எப்படி அமையும், எந்த காலங்களில் அமையுங்கிறத நம்ம பார்ட் 3ல தெளிவாக பேசலாம். கும்பராசி ஒரு உறவை பிரியவே இல்லை அப்படின்னா அந்த நபர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க? அதாவது ஒரு உறவை பிரிஞ்சதுக்கு காரணமே அவங்களுக்கான செல்ஃபான அந்த ஸ்பேஸை கொடுக்காதது தான். அவங்களுக்கான இடைவெளியை கொடுக்காம ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறது, எமோஷ்னலாக ட்ராமா பண்ணுறது, என்னால் தான் நடக்குதுன்னு அவங்கள்ட்ட வந்து காமிச்சிக்கிறது,
அவங்கள எல்லா விதத்திலையும் கட்டுப்படுத்துறது. இந்த சக்தியை கும்பத்திற்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக கும்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கும்பத்தோட மனசில் நீங்கள் என்றைக்கும் இருக்கணும். கும்பம் உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலில் கும்பம் சுதந்திரத்தை விரும்பும், மன சுதந்திரத்தை விரும்பும், வாழ்க்கை சுதந்திரத்தை விரும்பும். அந்த மன சுதந்திரம், வாழ்க்கை சுதந்திரத்தை யார் கொடுக்குறாங்களோ, ஆனால் கும்பத்துக்கு தெரியுங்க ஒரு சுதந்திரத்தை எப்படி கையாளணும்னு. அதுக்குன்னு நீங்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறீங்கிறக்காக என்ன வேணாலும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் லிமிட் என்னன்னு தெரியும். அதனால நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கும்பராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் கடைபிடிச்சாலே கும்பம் அவர்கள் மனசில் என்றுமே கும்பமாக இருக்கும். மற்றவங்கள நல்லா புரிஞ்சு நடக்கிற கும்பராசியை மற்றவர்களும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த உறவை அவங்க பிரியவே மாட்டாங்க. மன சுதந்திரம் தான் இவங்க எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இப்போ ஏதோ ஒரு உறவை பிரிஞ்சு வழியில இருக்கக்கூடிய கும்பராசி இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து எந்த நபரை, இவங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய நபர் யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ட் 3ல விரைவிலேயே பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த உறவை நீங்க பிரிகிறீங்க, அந்த பிரிவோட வழியிலிருந்து எப்படி வெளியில வரீங்க அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எந்தெந்த கிரகங்கள் இதற்கு காரணம், இந்த வழியிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஜோதிட ரீதியா எந்த கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு. ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிரிவோட வழியில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டமா நீங்க ஒரு நபரை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறவோடு நீங்க இணைய போறீங்க. அது யாரு அப்படிங்கிறத பார்ட் 3ல விரைவிலேயே நம்ம பேசவிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.